அந்த கைலாச வாசலில கடவுளான சிவபெருமா அப்படியாளக்குத்தனைகள் வாங்கி அகிலம்படி அளக்கவாரா கண்டாளே பார்வதியா கடவுளைத்தான் வழிமறித்தான். ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே சுவாமி அருள் வடிவே கேளும் ஐயா. வடி இழக்க போகிறான் பகவான பரம்பொருளை பாரபட்சம் பாராமல் நீங்க படி இழக்க வேண்டும் ஐயா. ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஈரேழு உலகமல்ல ஈரேழு சுவாமி இறை இழக்க வேண்டும் ஐயா. சுவாமி இறை இழக்க அப்படி 14 உலகம் எல்லாம் படியளக்க வேணும் என்று ஆதிபரா சக்தியான அம்மை உமையாள் பார்வதாதேவி ஆண்டவனாகிய பகவான் படியளக்க போகும்போது பகவான் இவளி மறித்தா. நான் அளந்து கொடுப்பது ஆளாக்கு திணையல்லவா, இதை கொண்டு போய் அகில உலகமெல்லாம் படியளக்க போறேன் என்று போகிறீர்களே பகவானே. அதனால் படியளக்க போகும்போது பாரபட்சம் வாராமல் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாம 14 உலகமெல்லாம் நீங்கள் படியளக்க வேண்டும் என்று பார்வதி சொன்னபோது ஆண்டவனாகி சிவபெருமான் பார்த்தார். அம்மா ஆதிபராசக்தி பார்வதி படைத்த மனுக்களில் பகவானுக்கு பாரபட்சம் என்பது கிடையாது. படித்தவன் படியாதவன் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு ஈசனுக்கு ஒருபோதும் கிடையாதம்மா. பெற்ற பிள்ளைகள்ல ஆகக்கூடிய பிள்ளை ஆகாத பிள்ளைனா இருக்கு. காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி உலகத்தில் வாழுகின்ற ஜீவராசிகள் அத்தனை என் மக்கள். பகவானுக்கு எம்மதமோ சம்மதம்தான். கடவுள் இருக்கிறான்னு சொல்றவனுக்கு நான் தான் படி இழக்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு நான் தான் படி இழக்க. பகவானுடைய படியளப்பில் பாரபட்சம் என்பது கிடையாது. ஆனா அவரவர்கள் செய்த ஊழ்வினை பயனுக்கு தக்கவாறு பகவான் நாம் படியளப்பேன் என்ற ஆதிபரா சக்தியான பாரதியிடத்துல சொல்லி இல்ல ஆண்டவன் வரும் நல்ல உலகமல் வாசல் விட்டு சிவபெரும் மலை சரிந்தவன் ஓடுமலை சிட்டு பறக்குமலை அங்க சிறுகுருவி வாடுமலை பாசி நல்ல விடந்த மலை பாசி நல்ல மலை பங்குனி தேரோடுமலை அப்படி நாங்குமலை கொங்குமலை நல்ல முனிவர் எல்லாம் 7 நல்ல மலை கடந்து ஈசனான சிவபெருமா பூலோக ராண்டியத்தில் 8 நாளா அந்த ஈஸ்வரனும் இறையளந்தான். அப்படி 14 உலகமெல்லாம் படி இழந்தார் பகவானோ. படி இழந்து இருக்கும் போது பார கைலாச வாசலில தன்னந்தரிமையாக இருந்தவள்டா இந்த பகவான் எப்போ வருவார் என்று பார கையிலே காத்திருந்தா. ஐயா ஈசன் எப்போ வருவார் என்று சுவாமி வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தா. ஐயா எதிர்பார்த்து காத்திருந்தா. ஈசன் எப்போ அப்படி கடவுள் எப்போ வருவார் என்று
பராசக்தி பார்வதி 8 நாளாக கைலாச வாசல்ல பகவானை எதிர்பார்த்து காத்திருக்க, அதோடு இந்த மகா சபையில அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டியினுடைய வாசல்ல நமக்கு அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான் ஆலமரத்தாருடைய கோமரத்தார், அதாவது அவருடைய குடும்பத்தார்கள் எஸ் சங்கர்லிங்கம் அவர்கள் அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய தலைமை கோமரம். ஆலமரத்து மாயாண்டியுடைய கோமரத்தார்கள் மூத்த கோமர எஸ் சங்கரலிங்கம் அவர்கள் ஐயா, அவர்களோடு பி சங்கரலிங்கம் அவர்கள், எஸ் முத்துச்சாமி அவர்கள், அவரோடு எஸ் செல்லத்துறை அவர்கள், எஸ் மகேஷ் அவர்கள், எஸ் செல்வமுருகன், சி இசக்கி முத்து அவர்கள், எஸ் இசக்கி ராஜா அவர்களோடு எம் இசக்கி மாறி, எம் செல்வ லட்சுமணன், சி இசக்கி சைலப்பன் அவர்கள் ஐயா, அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த மகாசபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அப்பனாகி சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வம் அப்பா ஆலமரத்து மாயாண்டி, என் துடிகொண்ட தெய்வம். ஆலமரத்து மாயாண்டியுடைய கோமரத்தார்கள் சார்பாக இந்த மகாசபையிலே நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக ஐயனே அள்ளி பணம் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்ததாலே அன்னாரோட குடும்பம் எல்லாம் ஆளுபோல் இலைதளித்து போல் வேர்கள் உண்டி மூங்கில் போல அண்ணன் சுத்தம் அவர்கள் முசியாமல் வாழ வேண்டும் மணி விளக்கில் பிறந்த மகன் ஆலமரத்து சுடலை ஐயா சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வம் பேச்சி மகன் மாயாண்டி என் மாயாண்டி கிருபையாலே மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் சுடலையுட அருளாலே கையிலை போல வாழ வேண்டும் கையிலை போல வாழ வேண்டும் அருளாலே அப்படி என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு ஈஸ்வரிய பார்வதியா எதிர்பார்த்து காத்திருக்க பகவான் இல்ல பரம ஈசன் 14 உலகமெல்லாம் படி இழந்து இறை இழந்து பகவான் கைலாசம் வாராரே கடவுளை கண்ட போதி வாரும் என்று கேட்பாளா வந்தனங்கள் நடத்துவாளா ஏனென்றுதான் கேட்பாளா பார்வதியா கேட்பாளா எதிர்த்து மொழி உரைப்பாளா எதிர்த்து மொழி உரைப்பாளா மொழி உரைப்பாளா அப்படி படி இழந்து வந்ததோரு பகவான கண்ட நேரம் அவ பாதம் தொட்டு வணங்குதாளே ஐயன பாத கூட நடத்துதாள் ஆண்டவன் அரண்மனைக்குள்ளான் அழைத்து பகவான் பசியோடு இருப்பார் என்று பால் பழங்கள் கொடுப்பார் அந்த பசியாரி இருப்பார் பகவானும் பார்வதியும் அப்படி சாப்பிட்டு இளைப்பாரி அங்க தாம்பூலங்கள் அந்தரித்து அவளி அமர்ந்து இருக்கும் வேளையில ஆடத்தனம் அதில மாணிக்க கையில ஆண்டவன் சிவபெரும் அம்மா அம்மா பார்வதி ஆதிசக்தி உமையவளே
இன்றையத்த நம்மதிலும் ஈசன் இறையளக்க வேண்டும் அம்மா பார்வதி உன்னுடைய கையாலே ஆளாக்கு திணையளந்து இந்த அரணாரையில் தருவாயம்மா ஆண்டவனும் கக்கும் போது ஆதிசக்தி பார்வதியா பகவானவர் கட்டபடி படி இழந்தா இறை இழந்தா பகவான் கையில் தான் கொடுத்தா உரிய அரிசி திணை இழந்தா அந்த உடையும் கையில் நான் கொடுத்தா உடையும் கையில் நான் கொடுத்தா படி படி அரிசி திணை இழந்தா பகவான் கையில் நான் கொடுத்தா அந்த வண்டி வரும் நல்ல உலகம் இந்த பகவான் தினந்தனமும் வடியளக்க போய்த்தான நாமளும் தினந்தனம் பட்டினி பசி இல்லாம இருக்கும். இந்த ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாள் படியளக்காம விட்டுட்டாருன்னு வைங்க, நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் கடவுள் நினைச்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்ம சாப்பிடுற அரிசியில நம்ம பேர் இருந்தா தான் நம்ம இலையில வந்து விழும். கோடி கோடியா பணம் இருந்து என்ன செய்ய? அதை போல ஆண்டவன் படி இழந்தா தான் அகில உலகத்தில் எல்லாம் மக்கள் எல்லாம் பட்டினி பசி இல்லாம வாழ முடியும். நமக்கு நேரத்து வந்ததுல இருந்து அப்ப ஆலமரத்து மாயாண்டி படி இழக்கலையா? நல்ல சாப்பாடு. மத்தியானம் கூட முடிஞ்சது நல்ல அன்னதானம். வந்த மக்களுக்கெல்லாம் படி இழக்கார் ஆலமரத்து மாயாண்டி. அது மாதிரி அகில உலகத்துக்கெல்லாம் படி இழப்பது ஆண்டவன் இல்லையா? அப்பேற்பட்ட ஆண்டவன் மறுநாள் தினத்திலும் படி இழக்க வேண்டும் என்று வாரார். அப்படி பகவான் பயணமாகும் போது இந்த பார்வதியா வழிமறி ஆண்டவன பகவான் அருள்வடிவ கேளுமையா உலகம் தோன்றிய நாள் முதல தினந்தோறும் படியளக்க பகவானை போவதுண்டு. பகவானை போறதால இன்றைய தனம் அதில இந்த ஈசனோட இறையளப்பை ஈசனோட இறையளப்பை இந்த ஈஸ்வரி நாம் பார்க்க வேண்டும். பகவானோட வடி இழப்பை பார்வதி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவன் படி இழப்பை இந்த ஆதிசக்தி அறிய வேண்டும். அதனால பகவான் படி இழக்க போவீரானா? படி இழக்க போவீரானா? பார்வதியானால் வருவே இழக்க போவீரானா? ஈஸ்வரியா நான் வருவேன். ஈசனோட இறையளப்பை இந்த ஈஸ்வரி நாம் பார்க்க வேண்டும். ஒத்தையில இருக்க மாட்டேன், ஒத்தையில இருக்க மாட்டேன் ஐயா, உங்களோடு நான் வருவேன். என்று பார்வதியாகும் போது பகவான் இந்த பரமஈசன் ஆதிசக்தி உமையவேள என்னோடு வருவையானா? ஏ அம்மா பார்வதி, பூலோகத்தில மானிட மனுக்களை ஆண்டவன் நான் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன். ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருப்பான், ஒருத்தன் பரம ஏழையா இருப்பான், ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் குச்சியா இருப்பான், ஒருத்தன் நெட்டையா இருப்பான், ஒருத்தன் குட்டையா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான், ஒருத்தன் சிவப்பா இருப்பான். நீ என் கூட வந்தனா சும்மா இருப்பியாமா? அவரை மட்டும் பெரிய பணக்காரனை படைச்சு இவனை பரம ஏழையா படைச்சிருக்கல பகவானே. அவன் மாத்திரம் நல்ல வசதி படைத்தவனா இருக்கான் இல்லையா? இவன் கருப்பா இருக்கான், அவன் சிவப்பா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியம்மா. உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்குமே தவிர பகவானுக்கு படி இழக்க நேரம் இருக்காது. அதனால ஆனா பிறந்தவன் பெண்களை எங்க கூட்டிட்டு போனோமோ அங்கத்தான் கூட்டிட்டு போனோம். எல்லா இடத்தும் கூட்டிட்டு போக முடியுமா? அத மாதிரி பார்வதி, நான் படி இழக்கம் வரும்போது நீ என்னோடு வருவையான இடைஞ்சல் வந்து சேரும். அதனால் வழி இழந்து வருவரைக்கும் கையில இறை இருந்திடம்மா, இறை இழந்து வருவரைக்கும்
இருந்திடம்மா கைலாசம் பகவான் சொன்னவது பார்வதியா கேட்கலையே ஆண்டவன பகவானே நான் உங்களோடு வருவேனா சாமி வாயை நானும் திறக்க மாட்டேன் ஐயா திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் நானும் மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படி மௌனமாக வருவேனையா மாயந்தங்க பார்வதியா பார்வதிகள் சொன்ன போது பகவானும் சொல்லுவாரா ஆதிசக்தி உமைய வேளை பகவான் இல்ல கையில நீ பார்வதி நீ இருக்க வேண்டும் பார்வதி இல்ல கையில பகவானா இருக்க வேண்டும் இரண்டு பேரும் இல்லை யானா இருளாகும் கைலாசம் படியளந்து வருவரைக்கும் கையில இருந்திடம்மா கையில இருந்திடம்மா என்று ஆண்டவனோன் சொன்னவோ ஆதிசக்தி பார்வதி அம்மா பார்வதி வீடான வீட்டுல தாலி கட்டிய கணவன் இருக்கணும் இல்ல மனைவி இருக்கணும் ரெண்டு பேரும் இல்லையா வீட்டை அடைச்சு போட்டு தான் வெளியில போகணும் அதை போல் கடவுள் இல்லாத கைலாசத்தில் பார்வதினி இருக்கணும் பார்வதினி இல்லையானா பகவான் இருக்கணும் ரெண்டு பேர் இல்லையானா கைலாசம் ஆகும் கைலாசம் இருளடைந்தால் 14 உலகமும் இருளா போகும் உனக்கு தெரியாதா பார்வதி அதனால் நான் படி அளந்து வர வரைக்கும் கைலாச வாசலில் இருப்பாய் என்று ஆதிபரா சக்தியான பார்வதி தன்னந்தனிமையாக தரிக்க விட்டு இந்த ஆண்ட வேண்டி வரும் அகிலம் படி இழக்க வாரா பார்வதியே தவிக்க விட்டு பகவான் படி இழக்க வாரவோ தனிமையாக இருந்த தனிமையாக தாமோதரன் தங்கையாவல் இவடி பார்வதியை தவிக்கப்பட்டு படி இழக்க வாரா ஈஸ்வரியதை வைக்க வெட்டி ஈசன் இழக்க வாரா பூலோகம் வந்தல்ல படியளந்து இருக்கும் போது ஒரு தனிமையா தனித்திருந்த பார்வதி எண்ணாத எண்ணமெல்லாம் என்னதாக வரவழியிலே சிவவரும் அடியளக்க போயிருந்தா பார்வதி அழைத்திருப்பார் இறையளக்க போயிருந்தா ஈஸ்வரி அழைத்திருப்பார் இவர் படியளக்க போறாரோ பட்டினி பசியுமாக பாடுவாரோ இறையளக்க போவாரோ என்று ஈஸ்வரியா பார்வதியா ஈஸ்வரர் வேலையல்லோ சந்தேகம் கொண்டாட பகவான பரிசோதிக்க பகவான பரிசோதிக்க பார்வதியா எள்ளோ
மேல பரிசோதிக்க ஆதிசக்தி எண்ணுதான். ஐயா, யாரை யாரு பரிசோதித்தாலும் இந்த பகவான பார்வதி பரிசோதிக்க நினைக்கலாமா? ஒரு வீடான வீட்டுல தாலி கட்டிய கணவன் மேல மனைவிக்கும், மனைவி மேல கணவனுக்கும் சந்தேகம் வந்தா வீடு வீடா இருக்குமா, குடும்பம் குடும்பமா இருக்குமா? இந்த பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துடுது. எதுக்காக? எவ்வளவு சொல்லி இந்த பகவான் நம்மளை தன்னந்தனிமையா தனிக்க விட்டு பகவான் மட்டும் படி இழக்க போயிருக்காரு. இவர் உண்மையிலே படி இழக்கத்தான் போறாரா? படி இழக்க போயிருந்தா கண்டிப்பா நம்மளை அழைச்சிட்டு போயிருப்பார். இவர் படி இழக்க போறோம் படி இழக்க போறோம்னு என்ன கதைக்கு போறாருன்னு தெரியலையா? அழகு போல பஞ்சா இருந்தாலும் சில பேருக்கு அந்த காலத்துல அது மாதிரி இந்த பகவான் அழகோடு பார்வதி நம்ம பக்கத்துல இருக்கும் போதே ஆற சடையில கங்காதேவி வேற இருக்கா. இந்த மனுஷன் தினம் தினம் படி இழக்க போறோம் படி இழக்க போறோம்னு வேற போறாரு. இவர் உண்மையிலே படி இழக்கத்தான் போறாரா இல்லையா? இதை பரிசோதனை பார்க்க வேணுமே என்று ஆதிபரா சக்தியான பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்து இந்த பகவான பரிசோதிக்க எண்ணுதா. யார் அழைக்கா தெரியுமா? இந்த தெய்வலோகத்துல இருக்காரு. ஐயா, தெய்வலோகம் வாழுகின்ற தெய்வதச்சர் விஸ்வகர்மா. விஸ்வகர்மனை தார அழைத்தார் விமலன் தேவி பார்வதியா. என்ன வேலை விஸ்வகர்மா சொல்ல கேளு மகனே, உன்னுடைய கையா காஞ்சூராங்கம்பு வெட்டி கட்டச்சிவில் ஒன்று செய்து திருக்காணி ஓட்டும் வெட்டி சாதிலிங்கம் நல்ல வருணம் தீட்டி சிவில் கடைந்து எனக்கு தரவும் வேண்டும் என்று பார்வதியாள் கேட்கும் போது ஒரு நாளும் இல்லாத நாடா கேட்பதென்ன என்று சொல்லி விஸ்வகர்மா விமலன் தேவியிடம் கேட்கும் போது நாம் பகவானை பரிசோதிக்க காஞ்சூரம் கட்டச்சிவில் எனக்கு